அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறார். நன்மைகள் அதிகரிக்கும், பண வரவுகள் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். குடும்ப பராமரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பெண்களுக்கு நகைகள், ஆடைகள், ஆபரணங்கள் அனைத்தும் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். உறவினர்கள், பகைமை பாராட்டிய உறவினர்கள் தங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர். பொருளாதார நெருக்கடி இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் தங்களுக்கு திரும்பி வரும். கடன் அனாவசியமாக வாங்க வேண்டிய நிலைமை தங்களுக்கு இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் தொழில், விவசாய தொழில், செங்கல் சூளை நடத்துவோர், சமையல் துறையில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். கான்ட்ராக்ட், ஒப்பந்த தொழில் போன்றோருக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அளவுக்கு மீறி அபரிமிதமான பண வரவுகள் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து தாங்கள் புகழ் பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் மாணவர்களுக்கு வெற்றிகள் குவியும். பரிசுகள், பாராட்டுதல்கள் பெருகும். போலீஸ் துறை, இராணுவ துறையில் உள்ள அன்பர்களுக்கு புகழ் பெறுவர். அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். தங்கள் துறையில் புகழ் பெறுவர். தைரியமாக, சாமர்த்தியமாக எந்த செயலையும் செய்வர். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். தரகு, கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு நல்ல லாபம். சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். சகோதரர்கள் அன்பு பாராட்டுவர். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். கோர்ட் கேஸ் போன்றவை இருந்தால் தங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.